என்கின்ற அணியினுடைய பேச்சாளராக முகம்மது ஹுமைரா இப்போ 2ஆ முடிச்சிருக்கிறாங்க. இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய வருஷம் 3ஆ போறாங்க. அவங்களுக்காண்டி மைக்கில் எங்கே வச்சுட்டு வாங்க, தரையோட வச்சுருந்து போங்கம்மா. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சையிதினா முஹம்மத் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். இன்றைய உலகில் மனிதநேயம் வாழ்கிறதா வீழ்கிறதா என்ற அருமையான தலைப்பில் இங்கே பட்டிமன்றம் நடந்து கொண்டு இருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ், மனிதநேயம் வாழ வீழ்ந்து விட்டது என்ற இந்த 3 உலகம் தெரியாத மரமண்டைகளுக்கும் மண்டையில் உரைக்கும்படி சொல்ல வந்திருக்கிறேன் நடுவர் அவர்களே. என்னம்மா மரமண்டையா? நீ முட்டாள, அது மரமண்டைங்குது. இந்த அவைக்கு சுவையாக வீற்றிருந்து எங்களின் சத்திய கருத்துக்களை கேட்டறிந்து எதிர் அணி மரமண்டைகள் மீது தோல்வியை விட்டறிந்து நியாயமாக நீதியாக மனிதநேயம் வீழ்கிறது என்று தீர்ப்பு வழங்குவதற்காக காத்திருக்கும் அறிவின் அங்கம் வடஹரித்தான் நடுவர் சாகுல் ஹமீத் ஹல்ரத் அவர்களே. உலக நடப்பு தெரியாம ஏதோ உலர வந்திருக்கும் எதிரணியின் வளரல் மன்னன்களே, இவங்க செய்யக்கூடிய மனிதநேயம் அல்லாத அடாவடித்தனங்களை அடுக்க இருக்கும் எனது அணியின் வீராங்கனைகளே மற்றும் ஆத்தூர் இளைஞர்களே, வருங்கால ஹாஜிமார்களே, ஹாஜியாக்களே, உங்கள் அனைவருக்கும் என் சலாத்தை காணிக்கையாக்கி என் வாதத்தை துவங்குகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. நடுவர் அவர்களே, எதிரணி மரமண்டைகள் 3 பேரும் என்னமோ எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேச வந்துட்டாங்க. முன்ன பின்ன பேப்பர் படிச்சிருந்தா தானே உலகத்தில் என்ன நடக்குதுன்னு தெரியும். பேப்பர் விரிச்சு வெறும் பேப்பர் படிக்கிற இப்போ எல்லாம் செல்போன்ல தான் பார்த்துட்டு இருக்காங்க. நீ பேசுமா? பேப்பர் விரிச்சு வெறும் படம் மட்டும் பார்த்தா எப்படி தெரியும்? நடுவர் அவர்களே, இன்றைக்கு எழுத்துலையும் பேச்சிலையும் மட்டும்தான் மனிதநேயம் இருக்குதே தவிர செயல்ல இல்லை. இந்த காலத்தில் எல்லாருக்குமே குறிக்கோள் பணம் தான். நிறைய பணம் சம்பாதிக்கணும், வசதியாக வாழணும் அப்படின்னு எல்லாருமே சுயநலமாக இருக்கிறதுனால அடுத்தவங்களோட நலத்தை பார்க்கறதில்ல, அடுத்தவங்களோட உரிமைகளை மதிக்கிறது இல்லை, அடுத்தவங்க பாதிக்கப்படுறதை பற்றி யோசிக்கிறது இல்லை. என்னப்பா இப்படி பண்ணிட்டு ஒரு நாள் இத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்களே அப்படின்னு கேட்டால் இதெல்லாம் பார்த்தா வாழ முடியுமான்னு கேட்குறாங்க. இதில் மனிதநேயத்தை எங்கே போய் பார்க்கறது? இப்படியே எல்லா இடத்துலையும் சுயநலம் அதிகமாகி போனேன். இந்த காலத்தில் மனிதநேயம் வாழுதுன்னு எப்படிங்க சொல்ல முடியும்? அதே போல் இன்னைக்கு பெற்றவங்களை வச்சு காப்பாற்றுறதுக்காக பிள்ளைங்க போட்டி போடணும். ஆனால் இன்னைக்கு எத்தனை பேர் பெற்றவங்களை சரியாக கவனிக்கிறாங்கன்னு சொல்லுங்க நடுவர்களே. அன்னையின் காலடியில் சொர்க்கம் என்று அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. ஆனால் இன்னைக்கு அதிகமான அன்னையர்கள் இருக்கிறது முதியோர் இல்லத்தில் தானே. இந்த மாதிரி விஷயங்களை பார்த்த பிறகும் மனிதநேயம் வாழுதுன்னு பேச வந்திருக்காங்கன்னா இவங்க 3 பேரும் உண்மையிலேயே மரமண்டைகள் தான் இருக்குல்ல, சந்தேகமே இல்லை. அது மட்டுமா, மருத்துவர்கள் சொல்லக்கூடிய கனிவான வார்த்தை தான் நோயாளியோட பாதி நோயை குணப்படுத்தும் சொல்லுவாங்க. ஆனால் இன்னைக்கு அப்படியே இருக்கிறது. பாதி நோயோட போறவன் கூட இந்த டாக்டர் எழுதக்கூடிய பில்லை பார்த்து உடனே முழு நோயாளியா ஆகிடுவான். நோயாளியா போறவன் பணமாதான் வெளியே வரான். நடுவர்களே, நான் சொல்றது உண்மையா இல்லையா? இன்னைக்கு விளம்பரத்தில் கூட பாருங்க, டாக்டர் என்ன சொல்லுவாங்க? கவலைப்படாதீங்க நாங்க இருக்கோம், கவலைப்படாதீங்க நாங்க இருக்கோம் அப்படின்னு தான் விளம்பரம் செய்வாங்க. எந்த விளம்பரத்தையாச்சும் கவலைப்படாதீங்க நீங்க இருப்பீங்கன்னு சொல்றாங்களா? இல்லை, கவலைப்படாதீங்க நாங்க இருக்கோம்னு டாக்டர் சொன்னாங்களே தவிர கவலைப்படாதீங்க நீங்க இருப்பீங்கன்னு எந்த டாக்டராவது சொல்றாங்களா? உலகத்துல டாக்டர் இருப்பாங்க, அது இருந்தா என்ன இல்லாட்ட நம்ம எல்லாம் இருக்கணும். பேசுமா? கவலைப்படாதீங்க நாங்க இருக்கோம் அப்படின்னு தான் விளம்பரம் செய்வாங்க. எந்த விளம்பரத்திலையாச்சும் கவலைப்படாதீங்க நீங்க இருப்பீங்கன்னு சொல்றாங்களா? இல்லை, சேவைக்காக உருவாக்கப்பட்ட மருத்துவம் இன்னைக்கு பணம் பறிக்கிற தொழிலா மாறி போயிடுச்சு. ஒரு டாக்டர் பிரசன்ட் கிட்ட சொன்னாராம், நாளை காலையில் வரும்போது வெறும் வயிற்றோட வாங்க. ஓகே டாக்டர், அப்படியே வரேன். போகும்போது சரியாயிடுமா டாக்டர் அப்படின்னு கேட்டாராம். நீங்க போகும்போது வெறும் பாக்கெட்டோட போகலாம் அப்படின்னு சொன்னாராம். மனிதநேயம் வீழ்கிறது என்பதற்கு மருத்துவ தொழிலும் சிறந்த எடுத்துக்காட்டு தான் நடுவர் அவர்களே. ஒரு கவிஞன் இப்படி பாடினான், வானத்தை பார்த்தேன், பூமியை பார்த்தேன், ஆனா மனசுல இன்னும் பார்க்கலையே. நடுவர் அவர்களே, ஆறருடைய மனிதனே இல்லை, மனிதனை மட்டும் எங்க இருக்க போகுது? சிவர் இருந்தால் தானே சித்திரம் வரைய முடியும். மனிதன் இருந்தால் தானே மனிதநேயம் இருக்க முடியும்.
இன்னைக்கு நாம மனிதநேயம் இருக்குதா இல்லையாண்டு நடுவர் அவர்களே, இன்னைக்கு நாம மனிதநேயம் இருக்குதா இல்லையான்னு பட்டிமன்றம் நடத்திக்கிட்டு இருக்கோம். ஆனா ரெண்டு போன ஒருவனை எழுப்பிய மனிதநேயம் இருக்குதா இல்லையான்னு கேட்டா அவன் சொல்லுவான், மனிதநேயம் வாழ்ந்திருந்தா நான் எழுந்திருக்க மாட்டேன்னு. இன்னைக்கு மனிதநேயம் இல்லாம போனதுனாலதான் அதிகமான கொலைகளும் அநியாயங்களும் நடக்கிறதா நாம விளங்கணும். நடுவர் அவர்களே, இன்னொரு விஷயத்தையும் கவனிக்கணும். இன்னைக்கு நாம இல்ல இந்த உலகத்துல மனிதநேயம் இருக்குதா இல்லையான்னு பட்டிமன்றம் நடத்திக்கிட்டு இருக்கோம். ஆனா நடுவர்களே, நாம இன்னொரு விஷயத்த கவனிக்கணும். இந்த உலகத்துல மனிதநேயம் இருக்கணும் வாழணுங்கிறதுக்காக இஸ்லாமியே வந்துச்சு. பக்கத்து வீட்டுக்காரனுக்கு பசித்திருக்கும் போது தான் மட்டும் வயிறு நிறைய சாப்பிட்றவன் உண்மை முஸ்லீம் இல்லைன்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. அவங்க வழியில கிடக்கிற கல்லையும் முள்ளையும் அகற்றுவது கூட தர்மம் என்று இஸ்லாம் சொல்லுது. ஒருத்தன் கீழே விழுந்துட்டானா அவன் முஸ்லீமா, இந்துவா, கிறிஸ்டினா, யூதனா அப்படின்லாம் பார்க்காத, முதல்ல அவனுக்கு கை கொடுக்கணுன்றது இஸ்லாம் சொல்லி தந்த அற்புதமான விஷயம். இப்படிப்பட்ட புனிதமான மார்க்கத்தை போய் இன்னைக்கு தீவிரவாத மார்க்கம் சொல்றாங்களே, இதுக்கு பேர் தான் மனிதநேயமா? புனிதமான இஸ்லாத்துக்கு இவ்வளோ பெரிய கிட்ட பேர் ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்களே, அவங்களுக்கு போய் இந்த மரமண்டைகள் சப்போர்ட் பண்ண வந்திருக்காங்களே, அப்படி இவங்க யாரும் புரிஞ்சுச்சா நடுவர் அவர்களே? சும்மா தொப்பி மட்டும் போட்டா போதுமா? தொப்பிக்குள்ள முடி இருக்கிற மாதிரி கொஞ்சம் அறிவும் இருக்கணும். அதனால நானும் தொப்பி போட்டுருக்கேன்மா, பேசுமா. அதனால இன்னைக்கு மனிதநேயம் வாழவில்லை, வீழ்ந்து கொண்டுதான் இருக்கிறது என்று கூறி என் வாதத்தை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அதாவது பேச வேண்டிய ஆள் வேற, அதுக்கு விளக்கம் சொன்னாங்க. முதல்ல ரமீஸ் பானு தான் பேச வேண்டியது. ஆனா திடீர்னு அந்த இடத்துல இன்னொரு ஆள் பேசணும், அதுக்கு அசந்து பிடிச்ச ஆளுதான் குமேரா. 2-3 நாளைக்கு கூட இவ்வளவு தூரம் மனப்பாடம் பண்ணி ஒரு சபையில வந்து ஒரு பட்டிமன்றத்துல இவ்வளவு விஷயங்களை சொல்லுதுன்னு சொன்னா உள்ளபடியே வருங்காலத்துல மிகச்சிறந்த ஒரு கல்வியாளராக, பேச்சாளராக குமேரா இந்த ஆப்பூரில் மட்டுமல்ல அகிலம் முழுவதும் பேசப்படக்கூடிய ஒரு சிறந்த கல்வியாளராக வருவார். அல்லாஹ் அப்படி உருவாக்கி தந்தல் புரிவானாக. அந்த வீடுகிறது